நிச்சயமாக திரு தொண்டர்கள் சபையினுடைய அறங்காவலர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கின் முக்கிய சாராம்சம் என்பது உலக மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய சொத்துக்கள் விவரங்கள் சொத்துக்களை பலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். குறிப்பாக பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பல்வேறு மாவட்டங்களில், மதுரை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த சொத்துக்களை அனைத்தையும் மீட்டு மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகத்திற்கு கீழ் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு வந்தால்தான் கோவிலை தொடர்ந்து பராமரிக்கவும் பக்தர்களுடைய வசதிகள் செய்து தர முடியும். எனவே இந்த சொத்துக்களை மீட்பதற்காக உடனடியாக தலைமை செயலாளர் தலைமையிலான கமிட்டியை உடனடியாக கூட்ட உத்தரவிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் கோவில் புனரமைப்பு செய்து உடனடியாக குடமுழுக்கு நடத்துவதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி அனிதா சுமத் மற்றும் குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் சற்று முன்பாக விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது இந்து சமய அறநிலைத்துறை தரப்பில் பதிலறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதிலறிக்கையில் தொடர்ந்து சொத்துக்களை மீட்பதற்கான கமிட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது, கண்காணிக்கப்பட்டு சொத்துக்கள் மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டது. அதே போல குடமுழுக்கு விவகாரத்தில் பல்வேறு துறை நிபுணர்களுடைய கருத்துகள் கேட்கப்பட்டு வருகிறது. ஆகம விதிகளை பின்பற்றி விரைவில் குடமுழுக்கு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு இதை படித்து பார்த்த நீதிபதி சொத்துக்களுடைய விவரங்கள் முழுமையாக தெரிவிக்கவில்லை, எங்கே எவ்வளவு மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கிறது என்பது குறிப்பிடவில்லை. எனவே இந்த அறிக்கை திருப்தி அளிக்கவில்லை. எனவே மீனாட்சி அம்மனுடைய கோவில் மற்றும் அதனுடைய உப கோயில்களுடைய முழு சொத்து விவரங்கள் அடங்கிய பட்டியலை உயர்நீதிமன்ற மதுரை கிளைகள் தாக்கல் செய்ய வேண்டும் என தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளனர்.